வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்க்க போனால் தமிழகத்தில் உள்ள முதியவர்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், அவங்க ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பார்த்திங்கன்னா பொருட்கள் வாங்குவதில் உள்ள சிரமங்களை நீக்கிற வகையில் தமிழக அரசுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய திட்டத்தை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த திட்டத்தில் இந்த முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோ கூட இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். தமிழகத்தில் உள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பொருட்களை வாங்குவது உள்ள சிரமங்களை நீக்கும் வகையில் வீட்டு வாசலில் ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என சுமார் 16 லட்சம் அட்டைதாரர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைவார்கள். சென்னை, திருநெல்வேலி, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கடந்த ஜூலை மாதம் 1 முதல் 5ஆம் தேதி இந்த திட்டம் சோதனை முறையில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. ஸோ இதுக்கான அதிகாரப்பூர்வ தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகின்ற ஆகஸ்ட் 15, 2025 அன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் நியாய விலை கடை ஊழியர்களே நேரடியாக பயனாளிகள் வீடுகளுக்கு சென்று அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து ரேஷன் பொருட்களையும் வழங்குவார்கள். இது வயது மற்றும் உடல்நலக் குறைவால் சிரமப்படும் லட்சக்கணக்கான மக்களுக்கு பேருதவியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவலை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் உணவுப் பொருட்களின் தரம் குறித்து பொதுமக்களிடமிருந்து புகார்கள் வராமல் தடுக்கும் நோக்கில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஒரு புதிய மற்றும் கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இனிமேல் அரசு கிடங்குகளில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய் போன்ற அனைத்து உணவுப் பொருட்களும் முதலில் அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் காண்பிக்கப்பட்டு அவரின் ஆய்வுக்கு பின்னரே விநியோகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை பொருட்களின் தரத்தை உறுதி செய்வதோடு அவை சேதமடையாமல் அல்லது பூச்சிகளால் பாதிக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்வது நோக்கமாக கொண்டுள்ளது. தரம் குறைந்த பொருட்கள் விநியோகிக்கப்படுவதை தடுத்து பொதுமக்களுக்கு நல்ல மற்றும் சுகாதாரமான உணவுப் பொருட்கள் கிடைப்பதை இந்த முறை உறுதி செய்யும். இந்த 2 சீர்திருத்த நடவடிக்கைகளும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் செயல்திறனை அதிகரிப்பதுடன் வெளிப்படைத்தன்மையையும் தரத்தையும் உறுதி செய்து மக்களின் திருப்தியை பெறுவதில் ஒரு முக்கிய பங்காற்றும் என அரசு நம்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது வரக்கூடிய இந்த மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் வீட்டுக்கு சென்று பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களை வழங்குறதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல வரது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.